இஸ்ரேலின் அயன் டோம் சிஸ்டம் தோல்வியை தழுவியது எப்படி? இஸ்ரேல் தன்னை பாதுகாத்துக் கொள்ள அமைத்துள்ள அயன் டோம் சிஸ்டம் உலகம் முழுவதும் பிரபலம் வாய்ந்தது. ஆனால் தற்போது அதில் ஏற்பட்ட தோல்வி காரணமாக அந்நாடு பெரும் அழிவை சந்தித்தது. அந்த சிஸ்டம் எப்படி செயல்படுகிறது என்பது குறித்த விவாதங்கள் சர்வதேச அளவில் எழுந்துள்ளன. இது பற்றி ஊடகங்களில் வெளியான தகவல்களை பார்க்கலாம். 3 யூனிட்கள் மூலம் இந்த அயன் டோம் சிஸ்டம் செயல்படுகிறது. முதல் பகுதி டிடெக்ஷன் மற்றும் ரேடார் சிஸ்டம், அதாவது கண்டறிதல் மற்றும் ரேடார் கண்காணிப்பு பகுதி. அடுத்ததாக போர் மேலாண்மை மற்றும் ஆயுத கட்டுப்பாடு பகுதி. மூன்றாவதாக ஏவுகணை வீசும் பகுதி. அலைகள் மூலம் வான்வெளி கண்காணிக்கப்படுகிறது. ஏதாவது புதிய பொருள் உள்ளே நுழைந்தால் உடனடியாக ஏவுகணை பகுதி எச்சரிக்கப்பட்டு அங்கிருந்து ஏவுகணைகள் பாய்ந்து சென்று எதிரி ஏவுகணைகளை தாக்கி நடுவானில் அழிக்கின்றன. இந்த முறையில் ஒரே நேரத்தில் அடுத்தடுத்து ஏவுகணைகள் ஏவப்பட்டதால் அயன் டோம் சிஸ்டம் தோல்வியடைந்ததாக தெரிகிறது. இதனை முன்கூட்டியே கணித்து ஹமாஸ் 20 நிமிடத்தில் சுமார் 5000 ராக்கெட்டுகளை வீசியதால் சில ராக்கெட்டுகள் இஸ்ரேல் நகரங்களை தாக்கியிருப்பது தெரியவந்துள்ளது.